டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். ராமகாதை என்று சொல்லப்படுகின்ற கம்பராமாயணத்திலே நாங்கள் பாத்திரங்களை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த கலந்துரையாடலிலே பெண் பாத்திரங்களாகிய கைகேயி, கூனி, சீதை ஆகியவர்களை பற்றி உரையாடியிருக்கிறோம். இன்று தம்பியர் இருவரை இந்த உரையாடலிலே நோக்கலாம் என்று கருதுகிறோம். இந்த தம்பியர் இருவரும் இலங்கையைச் சேர்ந்த ராவணனுடைய தம்பியர் இருவர். அவர்களை பற்றி உரையாடும் பொழுது ராவணனை பற்றியும் உரையாட வரலாம். இதிலே ஒருவன் மூத்தவன் கும்பகன், அடுத்தவன் பீடனன் அல்லது விபீஷணன். இந்த இரண்டு பேரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டவர்கள். இருவரும் ராவணன் மீது உயிரையே வைத்திருப்பவர்கள். ராவணனும் இவர்கள் மீது அன்பு பூண்டவன். எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், ராவணன் சீதையை கவர்ந்து முதல்ல இதயமாம் சிறையில் வைத்து பிறகு அசோகவனத்தில் கொண்டு வந்து சிறை வைக்கிறான். இது இந்த தம்பியருக்கு உடன்பாடு இல்லை. இப்போ என்ன செய்யலாம்? அண்ணனை மீறி போக இயலாது. இந்த ரெண்டு தம்பியரும் இதை எவ்வாறு அணுகுகிறார்கள் என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டும். அதை பார்க்கிற முறையிலே இந்த தம்பியருடைய குண இயல்புகளும் எங்களுக்கு தெரிய வரும். ஒரு பிரச்சனை, அண்ணன் அறமல்லா வழியிலே போய் மாற்றான் மனைவியை கவர்ந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதை நாங்கள் ஆதரிக்க போகிறோமா அல்லது இது எங்களுக்கு சம்மதமா? மற்றவர்கள் இதை சம்மதித்து விட்டார்கள் போல இருக்கு. இந்திரஜித்தனோ அவனுடைய தேவியர்கள், அவர்கள் பல கணவன் ராவணன் பல பெண்களை மணந்திருக்கிற பொழுது அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இங்கே வருகிற பிரச்சனை என்னவென்றால், மாற்றானுடைய மனைவி ஒருவனை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அறநெறிக்கு முரணானது. அந்த பிரச்சனையை ரெண்டு தம்பியரும் எப்படி நோக்குகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கணும். இதில் கும்பகர்ணனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. அவன் இந்த மூவரும், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மூவரும் பிரம்மனை நோக்கி அகோர தவம் செய்து வரங்கள் பெற்றவர்கள். இவர்களுடைய இந்த அரக்கர்கள் பாருங்கள், தேவர்களை விடவும் தங்களை ஒருத்து தங்கள் உடலை வருத்தி தவம் செய்கிறதில் ஈடிணை இல்லாதவர்கள். அவர்கள் செய்கிற தவத்தை பார்த்து தேவர்கள் அஞ்சுவார்கள். இவ்வளவு தவம் செய்தவர்களை பிரமதேவனோ விஷ்ணுவோ சிவனோ ஏதோ ஒரு வரம் கொடுத்தால் நாங்கள் என்ன ஆகிறது என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கும். அப்ப இந்த ராவணன் முக்கோடி வாழ்நாளும் என்னுடைய பெருந்தவமும் கோடியாராலும் விலப்படா என கொடுத்த வரமும் சங்கரன் கொடுத்த வாளும் எல்லாம் பெற்று அவன் தன்னை வலுவாக்கி கொண்டான். கும்பகர்ணன் அகோர தவம் செய்கிறான். தவம் செய்யும் பொழுது இவனும் அண்ணனை விஞ்சிய வரங்களை பெற்றால் என்னாவதென்று சரஸ்வதியை தேவர்கள் வேண்ட அவன் வரம் கோடும் பொழுது அவனுடைய நாவிலே நித்திய வரம் கேட்க அவன் முனைய நித்திர வரம் என்று வரக்கூடியதாக சரஸ்வதி நாக பிரட்டி விட்டார். நித்திய வரம். இவன் அதற்கு பிறகு ஓராண்டிலே 6 மாதம் துயிலுவான். அந்த வரம் தந்தை கொடுத்தாச்சு. 6 மாதம் துயிலுவான், 6 மாதம் விழித்திருப்பான். அது பிறகு கும்பகர்ணனை பற்றி செய்திகளில் நிறைய வரும். விழித்த பிறகு 600 சகடத்தடிசலும் 100 குடம் கள்ளும் நுங்குவான். ஏறுகின்ற இது எல்லாத்தையும் என்ற பிறகு பசி அப்பான் கூடிக்கொண்டு போகும். ஏறுகின்ற பசியை எழுப்பினான் சிறுகின்ற முகத்திரு செங்கனான். அப்ப இந்த நித்திய வரம் கேட்க போய் நித்திர வரம் கேட்டவனாக முடிந்தவன் கும்பகர்ணன். அவனை பற்றி பார்ப்போம். விபீஷணனோ அவன் ஒரு தர்மஸ்வரூபியாக இருக்கிறான். கம்பன் சொல்லுவான், இந்த அரக்கர் குலத்திலே தருமம் எல்லா அநீதிகளுக்கும்
அகப்படாது ஒழித்து வந்து இருக்கிறது போல விபீஷணன் இருக்கிறான். இந்த விபீஷணன் அண்ணனுக்கு வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லி அவனோடு முரண்பட்டவன். அந்த விரிவுகள் இங்கே கலந்துரையாடலில் பங்கு பெற்றுகிற அறிஞர்கள் சொல்லுவார்கள். எனவே இந்த ரெண்டு தம்பியரையும் ஒப்பிட்டு நாங்கள் இன்றைய கலந்துரையாடலை பார்க்கிறபடியால் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களை இந்த ஒப்பீட்டை அல்லது ஒவ்வொருவரை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள்? கும்பகர்ணனை முதல்ல பார்த்து நாங்கள் விபீஷனுக்கு வருகிறதா இருந்தாலும் வரலாம். உண்மையிலே இந்த கம்பராமாயணம் முழுவதிலும் வர முக்கியமான பாத்திரங்களில் எவ்வளவு ராமன் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு ராவணனும் முக்கியம். அப்போ இந்த ராமனுக்கு 3 சகோதரம், இவனுக்கு 3 சகோதரம், பரதன் சத்ருகன், லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன். இவருக்கு கும்பகர்ணன் விபீஷன் 2 பேர் இவரோட. இந்த சகோதரங்களுக்குள்ள கும்பகர்ணனும் ஒரு நீதிமான் தான், விபீஷணனும் நீதிமான் தான். ஆனால் 2 பேரையும் வச்சு வாழ வச்சு கொண்டு இருக்கிறவன் ராவணன். இவர்களுக்கு தமையன் வந்து சீதையை கிளப்பி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க அவன் சொல்கிறான், அண்ணன் சீதையை விடுங்கன்னு சொல்லி 2 பேரும் சொன்னார். அவன் முடியல. அவன் நான் கடைசி வரையும் உங்களோட சொல்ல கேட்க மாட்டேன் என்று இப்போது பேச்சு உலகளை சொன்னால் அவன் கேட்கல. இப்போ என்ன செய்தான் என்றால், சரி அவன் போய் படுத்துட்டான். கும்பகர்ணன் போய் படுத்துட்டான். இவன் திருப்பி சொல்லி தன் மகள் திரிசடைய சீதைக்கு உதவியாக விட்டு சீதைக்கு உரிய உதவிகளை செய்து வச்சு கொண்டு இவன் தர்மம் சொன்னவரை அவன் தர்மத்தோடு அவன் ஒழுகி கொண்டிருந்தான். அப்படி இருக்க கும்பகர்ணன் நல்ல நித்திரை அழகாக சொன்னார். 600 சகடத்தடிச்சு கும்பகர்ணன் மதப்படலாம் ஒரு அற்புதமான படலாம். அது அவன் நித்திரை கொண்டால் ராமன் சண்டை துவங்கிடுது. சண்டை தொடங்கினோடனே ஒரு நாள் சண்டையில் ராவணன் தோற்று போனான். முதல் நாள் சண்டையில் கும்பகர்ணன் மதப்படம் தொடங்குறதே தோல்வியெல்லாம் தொடங்கும். முதலாவது பாட்டு வரணம் புரிதமாக எல்லாம் வீரமும் களத்தை போட்டு உரங்கையோடு இலங்குவா. அப்படி வந்து இதுக்கு அவன் மாலியவான் என்ற ஒரு மாமன், மாலியவான் பாட்டன். அவன் வந்து சொல்கிறான், நீ இந்த குரங்கு பட்டாளத்தை பேரி மிதிச்சு போட்டு போகக்கூடிய கும்பகர்ணன் இருக்கான். உனக்குள்ளைய கும்பகர்ணனை உனக்கு தம்பி இருக்கிறான், அவனை கூப்பிடு. அவன் நல்ல நித்திர விடுறான், எழுப்பையிலார். அது நித்திர விடுற காட்சி ஒரு அதி அற்புதமான அளவுக்கு மிஞ்சின கற்பனை காட்சி தான். ஆனால் சுவையாக இருக்கு. கடைசி எல்லாரும் போய் நாங்கள் சிறு வயதில் படிக்க விரும்பி பார்த்தது என்றால், தொண்டர்கள் அவர்கள் பட வீரர்கள் போய் அவனை எழுப்ப முடியாமல் இடத்தை அழகாக சொல்லுவான். எல்லாரும் போக ஒவ்வொரு தடவை அவன் இழுக்க மூக்குக்குள்ளே ஒவ்வொரு தடவை போட்டாங்களாம். பேருந்து விடுக்க முடியாத வந்து விழுந்தாங்களாம். அருமையாக சொன்னான் கம்பன். தண்டூர் தங்களோட ஒவ்வொரு கையை சேர்த்து கோத்து பிடிச்சாங்களாம். இந்த தடைகிற இடங்களில் கொண்டு தந்த கையை வச்சு கொண்டு தங்களோட குலத்தோட வலிமையாரே, தங்களோட அரக்கர்களோட வலிமையாரே தண்டுயில் எழுப்பி வந்தார். அவன் போய் நித்திரம் ஒழும்பையில் எல்லா பக்கத்து அலைஞ்சான குதிரையெல்லாம் போட்டு உழக்கி ஒழும்பையில் கடைசியாக 2 மல்லரை விட்டு இந்த இரும்புலக்கால கன்னத்தில் அடிக்கதான் கண்ணை முடிச்சு போட்டு கேட்டானாம், என்ன சங்கை ஆனதோ வெஞ்சமர் அழகிற் கற்புடை சானகி துயரினும் தவிர்ந்ததில்லையோ. அது அடுத்த வரிதான் முக்கியமானது. வானம் என்ன ஜானதோ வெஞ்சமர் போனதோ புகுந்ததோ போன்றும் காலமோ வானமும் வையமும் வளர்த்த வான்புகள் போனதோ. அற்புதமாக கமஞ்சினான். இந்த உலகம் முழுக்க வேண்ட அந்த இப்போ போகுது, போனதோ போன்றும் காலம். அற்புதமாக அப்படியே சொல்லி அவன் கூட்டி வந்து அவன் சொல்கிற புத்திமதிகள் நீதி தர்மம் திருப்பி எல்லாம் சொல்லி பார்த்தான். அவன் கேட்கல. கடைசி நான் உனக்கு இந்த தம்பிக்கு தான் சரி, நீ போய் சாப்பிட்டு படு, சாப்பிட்டு படுக்கிறது நான் போகிறேன். உமக்காய் போய் நான் போர்க்களத்தில் செத்தால் நீ சீதையை விட்டுட்டு நீ அருமையான பாடல்கள் இங்கே சொல்லுவார்கள். நல்ல அழகான பாடல்கள். நனிற்குல வாழ்வனை சேரலாம் பெருதான் அருமையான பாடல்கள்.
அவன் சொல்லி போடுவோம். விபீஷணன் என்ன செய்தார் என்றால், அவன் சொல்லி பார்த்தாலும் சரியில்லை. அவன் கடைசியாக ஒரு படி சொல்கிறான், இந்த எங்களுக்கு இந்த நீர்க்கடன் செய்யணும், அரக்கர்கள் செய்யணும் முழுக்க பாழ்பட்டு அழிந்தால் இதுகளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் தீர்த்தக்கரையில் போய் நீர்க்கடன் செய்யணும், அதுக்கு நான் தப்பியிருக்கோம், நான் அரசாட்சியை விரும்பி நான் போகவில்லை சொல்லி போட்டு அவன் ராமன்கிட்ட போகிறான். 2 தம்பியரும் நீதிமான்கள், 2 தம்பியரும் நீதியை சொன்னவர்கள். ஆனால் கும்பகர்ணன் நீதி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உன்னுடைய நன்றி கடனுக்காக நான் போய் சாகரண்டு போகிறான். அவன் நீ செத்தா பிறகும் உங்களுடன் இலங்கையில் உள்ளவர்கள் அரக்கர்களையும் சொர்க்கத்துக்கு போக செய்ய வேண்டும், அதுக்காக அவனுடைய பக்கத்தில் நான் போய் நிற்க வேண்டும் என்று அவன் போகிறான். இதுதான் 2 தம்பியருக்கு முக்கியமான வகிபாகம். டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். கும்பகர்ணனை அறிமுகம் செய்கின்ற அந்த இடம் சொன்ன மாதிரி ராவணன் தோல்வியடைந்து, அந்த முதல் வரியிலே வரும் வாரணம் பொருத மார்பு சொல்லிலேயே அதை விட ஏதோ ஒரு பெரிய விடயத்தை கவன் சொல்வதற்காகவே அதுக்கான இதை வைத்து விடுவார். யானைகளோடு பொருத மார்பையுடைய ராவணன் தோற்றுவிட்டு வந்து விட்டான் என்றால் அவனை விட மிகப்பெரிய ஒரு வீரனை களமிறக்கப் போகின்றான். அவன் உறக்கத்தில் இருக்கிறான். கிங்கிரர்கள் இருக்கிறார்கள், வந்து எழுப்பி பார்க்குறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளை எழுப்பிட்டு பள்ளிக்கூடம் எழும்பிட்டு அதுக்கப்புறம் நிதிரையை கொள்ளு என்று விட்டுட்டு அதுக்கப்புறம் எழுப்புற மாதிரி தெரியும். உறங்குகின்ற கும்பகன்னா உந்தன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று கிங்கரர்கள் சொல்லிவிட்டார்கள், சென்று விடுவார்கள். அதன் பிறகு ராவணட்ட போய் சொல்ல அவன் அடுத்தடுத்த நுட்பங்களை கையாள சொல்லுகிறான். அதன் பிறகு குதிரைகள் போகின்றன, யானைகளால மிதிக்க வைக்கின்றான். 100 வீரர்கள் போகிறார்கள், சங்குகள் ஒலிக்கின்றன. அது பிறகு சூளம் மழு போன்றவற்றை எறிகிறார்கள். எறிது அப்பொழுது அவன் எழும்பவில்லை. அதன் பிறகு முசலம் கொண்டு கன்னத்திலே தாக்குத்தான் அவன் எழும்புகின்றான். எழும்பி அப்படி நிற்கிறான். அந்த காட்சி எங்களுக்கு வந்து காட்டுறான். அப்படி அந்த கிரீடனுடைய வானத்தை முட்டுது, கிரீடம் வந்து வானத்தை முட்டுது. அந்த மேனி அப்படி விசும்பினை நிறைத்த மேனி, அப்படியே கண்ணை சொல்றாரு. அது கடல் கண் கிடையாது, அது கடல் கண்ணினம் அவை இரண்டும் கடல்களின் பெரிய என்று மிக அற்புதமாக சொல்றார். அதன் பிறகு மீனி எழுப்பினாலும் சாப்பிடுவோம். அதை மிக நகைச்சுவையாக சொன்ன மாதிரியே நகைச்சுவையாக மிக அற்புதமாக அப்படியே 600 சகடத்து அடிசிலும் 100 குடங்களும் நுங்கினான் என்று மிக அற்புதமாக சொல்லி அதன் பிறகு வாரான். வந்து கேட்டு அவனுடைய முதலாவது அறிவுரை கேட்டவனே அது செய்கிறான். ஏன்னா அவன் முதல்ல யோசித்தான் சீதையை விட்டிருப்பான். அப்பதான் ஆனதோ வெஞ்சமன் அழகில் கற்படை யானை துயரனும் தவிர்ந்ததில்லையோ வானமும் வையமும் வளர்ந்த வான்முகள். அவன் சொல்றான், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்கள் இந்த புகழை, இது ஒரு சீதைக்காக போக போகுது, என்ன போறதோ புகுந்ததோ பொன்றும் காலமே. ஆனால் இதையெல்லாம் கேட்கிற மாதிரி இல்லை, யார் சொன்னாலும் அவன் அறிவுரையை கேட்பதாக இல்லை. அவன் சொல்றான், எனக்கு அவன் செய்யலா போறன், ஆனா இந்த விதி வந்து என்னுடைய பிடரியை பிடித்து தள்ளுகிறது, பிடர் பிடித்து இந்த விதி தள்ளுகிறது, நான் உயிரோடு வரமாட்டேன் என்பதை அவன் சொல்லிவிட்டு சொல்றான். தன்னுடைய எதிர்காலத்தை அவன் சரியாக கணித்து, எப்படி ஒவ்வொன்றையும் சரியாக கணித்தானோ இதையும் கணித்து விட்டான். பிடர் பிடித்து ஒந்தி நின்றது போன்றவன் சொல்றான், நான் இறந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் போர்க்களம் செல்கின்றான். அவன் போர்க்களம் செல்கின்ற அந்த காட்சியை மிக அற்புதமாக கம்பர் விவரிக்கிறார். அங்கே இருக்கிற சேனைகள் எல்லாம் பயந்து விடுகிறது. வானரங்கள் எல்லாம் அவனை பார்த்து, அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய செயற்பாட்டை பார்த்து பயந்து விடுகின்றது. இந்த நேரத்தில் வியூடன் வாரான். வியூடன் வந்து இவனுடைய ஒரு சமாதானம் பேசுகிறான். நான் சொல்றான், எனக்கு தந்த இலங்கையை நான் உனக்கு தந்து விடுவேன், இந்த இலங்கையை எனக்கு தந்தான் ராமன், அதை நான் உனக்கு தந்து விடுவேன், எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையர செல்லாம் எனக்கு நான் தருவேன். அப்பொழுதுதான் அவன் அந்த அற்புதமான பாடலை சொல்கிறான். இந்த வாழ்க்கை வந்து ஒரு நீர்க்கோல வாழ், நீர் குமிழி மாதிரி நீர்க்கோல வாழ்வின் அச்சி நெடுநாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்தவற்கு உயிர் கொடாது. அவன் வந்து செஞ்சோற்று கடனுக்கான ஒரு அடையாளம். அவன் சொல்றான், என்னை வளர்த்து இந்த போர்க்கோலம் செய்து எனக்கு இவ்வளவு உணவு தந்த என்னுடைய அண்ணனை விட்டு நான் இந்த அற்பமான இந்த வாழ்க்கையை நம்பி இங்க வந்து நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றான், இது உனக்குத்தான் உரியது, இந்த நீ சொல்ற நியாயம். சொல்லி இருக்க வேண்டியது
களத்தில் இந்த பூதாகாரமான உருவம் கும்பகர்ணன் வந்தவுடனே ராமன் கேட்கிறான் இவனார். அப்போ இவனை சொல்லி இவன் நீதி இதில் தடுக்க முயன்றும் இயலாமல் போகுதுன்னு ராமன் அனுப்புகிறான், இவனையும் நீ என்னுடைய பக்கம் கொண்டு வா. அதுக்கு பிறகுதான் விபீஷணன் வந்து கதைக்கிறான். அது அந்த இது நேயர்களுக்காக அந்த இடைவெளியை நாங்கள் நிரப்போம். அப்ப கேட்பான், உந்தனை நீ ஏன் வந்தாய்? உந்தனை ஒருவன் என்று உண்ணினேன், நீ தப்பிட்டாச்சு, நீ ஏன்டாப்பா நீயும் வந்து எங்களுடைய அழிய போறியா என்று தங்களுடைய குலத்திற்கு ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். சரி, அதற்கு நீ இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்றான், செம்பிட்டு செய்த இஞ்சி தீர்நகர் செல்வம் சேரி வம்பிட்ட தெரியலம் முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொண்ட உன்னுடைய நெஞ்சோட ஐயா கும்பிட்டு வாழ்க்கை என்றான். கடைசி வேதியிலாம் போறான், கூற்றையும் ஆடல் கொண்டேன். என்ன ஒரு ஜமனை கூட நான் அதை பயமுறுத்தி ஆட வைக்கக்கூடியவன், அவனை பார்த்தா பயந்து விடுவான் ஜமனை. அப்படியான நான் இன்னொருவனை கும்பிட்டு வாழ மாட்டேன், அது உனக்கு மட்டும் உரியதன்று சொல்லிவிட்டு அவன் போர்க்களம் செல்கிறான். அவன் போர்க்களத்திலே போர் செய்கின்ற விதம் இதுவரைக்கும் எந்த ஒரு இலக்கியத்திலும் வராத வகையான ஒரு போர் முறையாக இருக்கும். அவனுடைய கைகள் துண்டிக்கப்பட்டாலும் துண்டிக்கப்பட்ட கைகளை வைத்துக் கொண்டே போர் செய்வான். கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் உருண்டாவது அந்த படைகளை இறுதியிலே அவன் அழிப்பதாக வரும். சுக்ரீவன் மூக்கை கடித்த பிறகு அவன் ராமனுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். இந்த வகையான ஒரு மூக்கை என்னை பார்த்து முனிவர்களும் தேவர்களும் மூக்கிலா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவர் நோக்காமை நுண்கணியா என் கழுத்தை நீக்குவா என்று சொல்கிறான். ஏன்னா இனி எனக்கு இந்த எப்படி அவர் அவமானத்தோடு இல்லாமல் என்னுடைய கழுத்தை நீக்கண்டு அந்த ராமனுடைய அம்பு அவனுடைய தலையை கொண்டே கடலில் ஆழ்த்தியதாக அந்த கதையை மிக அற்புதமாக கம்பர் முடிப்பார். இந்த இன்னொரு இடத்துல இந்த கும்பகர்ணனுடைய தோற்றத்தை பற்றி குறிப்பிடுகையிலே இந்த கும்பகர்ணன் ஒரு விஸ்வரூபமான தோற்றமுடையவன். ராமன் அவனை பார்க்கின்றான். பார்க்கின்ற வேளையிலே கம்பர் ஒரு அடியை அங்கே போடுவார், தோளோடு தோல் செல தொடர்ந்து அதாவது அவனுடைய அந்த தோள்களை அதுவே போதும் அவனுடைய தோற்றம் எவ்வளவு பூதாகரமானது என்பதை காட்டுவார். அதுபோல இன்னொரு சொல்லுவார், கோயில் எய்தினான் குன்றென கொள்கையான். அதாவது அந்த கும்பகர்ணன் குன்று போன்ற அந்த மாபெரும் தோற்றமுடையவன் என்பதை கம்பர் வரிகளுக்கூடாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார். அது அற்புதமான ஒரு இடம். இப்ப இவ்வாறு காணப்படுகின்ற இந்த கும்பகர்ணனை போல விபீடனன் ராமாயணத்திலே இந்த தம்பியர் இருவரில் இந்த இருவருமே ராவணன் மீது மிகுந்த பாசமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே ஏலவே குறிப்பிட்டது போல எங்களுடைய கும்பகர்ணன் தன்னுடைய அண்ணனுக்காகவே போர்க்களம் சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றான். இன்னொரு பக்கம் பார்த்தால் விபீடனன் ஒரு அரக்கர் குலத்தில் தோன்றியவனாக இருந்தாலும் இறுதி வரைக்கும் அவன் ஒரு ஞானியாகத்தான் உலா வருகின்றான். தர்மம் அவன் பிரம்மனிடம் வேண்டிய அந்த வரத்தின் வழியே அந்த நெறியிலிருந்து வலுவாது இறுதி வரைக்கும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றான். இப்ப இந்த இடத்திலே அந்த விபீடனனை கும்பகர்ணன் பாராட்டுகின்ற ஒரு இடத்திலே கூறுவான், நீதியால் வந்ததொரு நெடும் தருமநெறி அல்லால் சாதியால் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பி. அதுக்கான விளக்கத்தையும் சொல்லவன ரெண்டு நெறிய ஒப்பிடுகிறார். ஒன்று நீதியால் வந்த அபிமானம், மற்றது சாதியால் இந்த காலத்திலும் இது எல்லாம் இருக்கு. என்றதில்லாட்டி இனமண்டு இருக்கும், மொழி பேசுற இது இருக்கும். அதால வந்த அபிமானம் மேலோங்கி இருக்கு. நாங்கள் நிறைய பிரச்சனை. நீதியால் வந்த நெடுந்தருவ நெறியன்றி சாதியால் வந்த சிறுநெறி அறியான். சிறுநெறி அறியான் அவன் எந்த காலத்திலும் அந்த ஒரு இழிவான மனநிலையோடு போகமாட்டார். சாதி அபிமானத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார். நீதிமானாகவே இருப்பார். நீதி தவறாதவன் என்பதை அவர் தெளிவாக சொல்லி, அதுபோல இந்த எங்களுடைய ஆஞ்சநேயர் மூலமாக, அதாவது குறிப்பாக இந்த மற்றவர்களுடைய உள்ளார்ந்த விடயங்களை அறியும் வல்லமை வாய்ந்தவன் ஆஞ்சநேயர் என்ற அடிப்படையிலே கம்பர் விபீடனனை எவ்வாறு நிலைநிறுத்துவார் என்றால் தர்மத்தின் வடிவம் என்று அங்கே ஆஞ்சநேயர் மூலமாக விபீடனனுக்கு ஒரு மகுட வாசகத்தை அவர் கொடுக்கின்றார். அப்ப இப்படிப்பட்ட அந்த விபீடனன் இறுதி வரைக்கும் தன்னுடைய அண்ணனோடு
நீதி நியாயங்களை எடுத்து கூறி இறுதி வரைக்கும் அண்ணனுக்காக அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றான். ஆனாலும் அண்ணனை தாழ்த்தி அவன் அங்கே பேசவில்லை. இப்படிப்பட்ட நேரத்திலே அவன் தன்னுடைய அண்ணனை பார்த்து கூறுகின்றான், கோநகர் முழுவதும் நினது கொற்றமும், இந்த உன்னுடைய இந்த நாடும் உன்னுடைய இந்த செல்வம் எல்லாமே சானகி எனும் பெயர் உலகின் தம்மனை ஆனவள் கற்பினால் வேந்ததல்லாது. அதாவது இங்கே அந்த அவருடைய கற்பி நிறையாலே அது வெந்து தணிந்ததே அல்லால் வானரம் சுட்டதென்று உணர்தல் மாற்றியோ. அப்ப எல்லோருமே வானரம் வந்து அழித்து விட்டது என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே அங்கே சீதையினுடைய கற்பு நெறியால் தான் எங்களுடைய இந்த தேசமே அழிந்து போய்கொண்டிருக்கின்றது என்று யார் யாருக்கு சொல்றது? இந்த இடத்திலே ராவணனை பார்த்து விபீடனன் கூறுகின்றார். அப்ப இவ்வாறு கூறுகின்ற இந்த விபீடனனை இன்னொரு இடத்திலே கம்பர் மிக அழகாக சொல்லுவார். அது ராமன் வாயிலாக சொல்லுவார். ராமன் முதலிலே குகனை தன்னுடைய சகோதரனாக தன்னுடைய சகபாடியாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடம், அடுத்து சுக்ரீவனை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடம், ஏழாவதாக இங்கே விபீடனை ஏற்றுக்கொள்கின்றார். அற்புதமாக கம்பர் அதை காட்டியிருப்பார். குகனோடும் ஐவரானோம் முன்பு குகன் வந்த பிற்பாடு நாங்கள் 5 பேர் ஆனோம். பின் குன்று சூழ்வான் மகனோடும் 6 ஆனோம். சுக்ரீவனோடு நாங்கள் 6 பேர் ஆகிவிட்டோம். எம்முலை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய, எங்கள் மீது அன்பு கொண்டு வந்த ஐயனே நின்னோடும் 7 ஆனோம். நீ வந்த பிற்பாடு நாங்கள் 7 சகோதரர்கள் ஆகிவிட்டோம். இந்த இடத்தில் கம்பர் கூறியிருக்கின்ற இன்னொரு விடயம் மிக முக்கியமானது. புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. தந்தை என்று கூறாது நுந்தை, உன்னுடைய தந்தை. இறுதியாக வந்த சகோதரனையும் இணைத்து நுந்தை என்று அங்கே நுந்தை புதல்வரால் நாங்கள் எல்லாரும் 7 பேரும் தாங்கள் 4 சகோதரர் சகோதராகிவிட்டோம். மிக அற்புதமான ஒரு இடம். காட்டுக்கு போனதால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. கானகம் சென்றது கூட ஒரு வகையிலே நல்லது என்றதுதான் நாங்கள் விபீஷணன் வந்து இன்னொரு விஷயத்திலேயே மிக முக்கியமான கதாபாத்திரம் கருதுறேன். என்னடா ஆஞ்சநேயர் அந்த மாதிரி இங்கே வந்து இலங்கை போயிடுவார். இலங்கை போய் அவர் செய்த அத்தனை செயற்பாடுகளும் வந்து ராவனுக்கு சொல்லி ஆயிடுச்சு. ஆனால் அந்த செயற்பாடுகள்ல தன்னுடைய வீர பராக்கிரமம் சார்ந்த விடயங்களை அனுமன் ராவனுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது அந்த விடயங்கள் ராவனுக்கு தெரிய வருவது விபீஷணனுடாகத்தான். விபீஷணன் தான் சொல்லுவான், வந்து ராமனிடம் சொல்லுகிறான், அங்கே வந்து அனுமன் இன்னெல்லாம் செய்தான். அது ஒரு இடம் இந்த அட்சயகுமரனை அவன் தரையிலே வைத்து தேய்த்து விடுவான். அவன் சொல்லுவான், அந்த ரத்தம் இன்னும் காயாமல் இருக்கிறது. இலங்கை வீதியில் அந்த ரத்தம் இன்னும் காயாமல் இருக்கிறது. அதை விட இன்னொரு விடயம் சொல்லுவான், நான் உன்னிடம் அடைக்கலம் தேடி வருவதற்கான காரணம் இப்படியான ஒரு அசகாயன் உனக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதை நான் அறிந்துதான் உன்னை நான் அடைக்கலம் தேடி வந்தேன் சொல்வான். அப்ப ராமனை விபீஷணன் வந்து சேர்வதற்கு அனுமன் தான் பின்புலமாக இருக்கிறான். இந்த இடத்திலே அந்த விபீஷணன் வந்து அந்த இடைவெளியை, அந்த கதையினுடைய இடைவெளியை நிரப்பது மிக முக்கியமான இடமாக இருக்கு. ராமனுக்கு இல்லைன்னா அந்த விடயங்கள் தெரிய வந்துடாது. நீங்கள் சொல்றதில் உண்டு, அனுமனை ஒத்த ஒரு வீரன் நான் இன்னதை சாதித்தன் வெட்டினன் பிடிங்கினு சொல்ல மாட்டான். கம்பன் இன்னொரு இடத்துல சொல்றான், இவன் வந்த உடனே திரும்பி சீதையை கண்டேன் சீதையை. அப்ப அந்த இதுல இவர் சொல்றது என்னன்னா, இவர் ஒன்றும் பேசாமல் இருக்க பொருதமை புண்ணைய சொல்ல. இவன் அங்க நல்லா சண்டை போட்டிருக்கான்ன்றது அனுமானுடைய மேனி எல்லாம் காயங்கள். அப்படி இந்த நீங்கள் சொன்ன அதுவும் ஒன்று இருக்கு. விபீஷணன் அதற்கு சாட்சியாக இருந்தெல்லாம் வந்து சொன்னதும் இருக்கு. அனுமன் தானே சொல்லாவிட்டாலும் அவன் களம் கண்டுதான் வந்திருக்கிறான் என்பதை மேல் இருக்கிற காயங்களை பார்த்து உணர்ந்து கொண்டான் என்பது. இப்படி சில உத்திகள் அருமையாக வந்திருக்கும். கம்பனுக்கே பொருத்தமான உத்திகள். நீங்கள் இந்த கும்பகர்ணன் வீடனன் பற்றி ஏதாவது? கும்பகர்ணன் செல்வதாஸ் சொன்ன மாதிரி நின்னோடும் எழுவரானோம் சொல்லி யுத்தம் முடிஞ்சு யுத்தம் முடிஞ்சு இப்போ சொல்ல இந்த வெற்றியை எனக்கு யார் தந்தது என்று சொல்கிறான். இது
அனுமன் என்னும் சீடனால் அன்று ஹலோ ஆனால் வீடணன் தந்த வெற்றி இது. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் விபீஷணன் தான். ஆடவர் திலகனினால் அன்று அனுமன் என்னும் சீடனால் அன்று இது வீடணன் தந்த வெற்றி. இப்ப இந்த பாட்டு கொஞ்சம் டக்ட கண்டு பெறுவதில்லை. வீடணன் தந்த வெற்றி இது. விபீஷணன் அந்த தர்மத்தின் வழி நின்று கடைசி வரையும் இந்த இலங்கையின் அரசும் எல்லாம் அவர்கிட்ட முடிச்சு போட்டு போறாங்க. ஆனால் கும்பகர்ணன் ரெண்டு பேருக்குள்ள உள்ள வித்தியாசம் என்னென்றால், கும்பகர்ணன் நீதிகளையெல்லாம் சூழ்த்தாலும் ஒரு கர்ணன் அதே மாதிரி ஒரு செஞ்சோற்று கடன், அதுக்காக நான் உயிர் கூடாது அங்கு போகிறேன் சொல்லி போட்டு செய்த விஞ்சி திருநகர் செல்வம் தேறி அம்பிட்ட தெரியலென்னும் உயிர் கொண்ட பகைய வாழ்த்தி அம்புட்டு துன்னங்கொண்ட பொன்னுடைய நெஞ்சோட ஐயா கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூத்தை மாடல் கொண்டேன் நான் கும்பிட்டோம். அவனுடைய நிலையிலே அது சரி. அவன் இதுவும் சொல்லுவான், எனக்கு இது சரி உனக்கு அது சரி, எனக்கு இது தகுதி உனக்கு ஒரு பொது விதி எங்களுக்குடையில போடலாது. உனக்கு அது தகுதி எனக்கு இது தகுதி. கும்பகர்ணனுடைய ஆளுமே மானவீரன் அந்த மானபிஷேகப்பிள்ளர் கட்டுரை எழுதினார். மானவீரன் கும்பகர்ணன் அவனோட மானத்துக்காக நின்று அவனுக்கு எல்லா சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லி போட்டு தான் போறான். அவனுக்கு தெரியுது நான் வரமாட்டேன். ஆனால் சொல்லுவான், வென்று நான் வருவனம் துளைக்கிலேன் விதி நின்றது விடப்பிடித்து உல நின்றது, இதுக்கு பிறகாவது நான் செத்த பிறகாவது நீ செய்ய என்னை வென்றுள்ளதில் இலங்கை காவல உன்னை வென்றிருப்ப. அது என்ன பண்ண எல்லாம் ஒரே இதுல போற ஒரே அருமையான பாடல். கும்பகர்ணன் வாய்ப்புல என்ன வேண்டாம் என்ன வேண்டிடுவாங்க, அது என்ன வெள்ளையில வேண்டாம். ஆனால் வெண்டால் நீ நிற்க மாட்ட. ஆனால் அந்த ஒரு அபல நாடகம் இது என்னென்றால், ராவணன் நான் நினைக்கிறேன் கும்பகர்ணன் இந்த விபீஷணன் சொன்னார் இவரை முதலில் தள்ளிட்டான். கும்பகர்ணன் நீர்கோல வாழ்வை நஞ்சி நடுதினால் வளர்த்து இவனுக்கு போர்க்கோலம் செய்து அனுப்புகிறான். நான் திரும்பி வரமாட்டேன் என்று சொல்றான். ஆனால் ஒரு அபல பாத்திரம் என்னென்றால், இவனுக்கும் தெரியும் முடிய போகும், ராவணனுக்கும் தெரியும். அவன் இனி பின் அந்த காலத்தின் அடுத்தது மானம் ஒன்றே. ஆனபடியால் அது அந்த அவல நாடகம் கிரேக்க மரபிலண்டான எங்களோட மரபிலண்டான அப்படி போகுது. ஒரு கிடு பள்ளத்துல வழுக்க போய் கடைசி வரையும் சண்டை பிடிச்சுதான் கடைசி பற்றி அப்படியே சாக வேணும். அதுதான் அவன் யுத்த தர்மம். அவனுடைய அவன் தர்மம் அது அவன் அதை கடைபிடிக்கிறான். ஏனென்றால் இப்படி 2-3 வீரர்களிட இந்த பிரச்சனை வருது. இந்திரசித்தன் தந்தைக்காக போய் எல்லா இதையும் செய்தான், எதிர்த்து பேச இல்லை. அவன் லக்ஷ்மணனோட போர் புரிந்துட்டு திரும்பி வந்து சொல்றான், நான் பிரம்மனுடைய படையை எடுத்து விட்டேன் அப்பா, அது அவனை வலம் செய்து நிலஞ்செய்து விசும்பும் செய்து நெடியமால் படை பிரம்மாஸ்திரம் நின்றானே வலம் செய்து போயிற்று, அவனை கும்பிட்டு கொண்டு போகுது நான் விட்ட அஸ்திரம், குலஞ்செய்த பாவத்தாலே கொடும்பழி தேடிக்கொண்டேன், குலஞ்செய்த பாவத்தாலே என்று சொன்னான். அப்ப பார்த்தால் அது மிகவும் நாங்கள் எல்லாம் அதிகமாக சொல்றான். அந்த குடும்படி தேடிக்கொண்டேன் என்றது ராவணன் கன்னடத்தில் சொல்றான். நான் விஷயம் தெரியாம தான் இந்த பகையை ஆனால் நின்று பிடிக்க. அப்ப எல்லாத்துக்கும் சொல்லிக்கொண்டு இவன் பணியை எடுத்துக்கொண்டு போய் விபீஷணன் சொன்னது மாதிரி புத்தி சொல்லிக் கொண்டு இல்லாமல் தன்னை நம்பியே போருக்கு போனவன் இந்திரஜித்தன். அவன் போய் நிகும்பல யாகம் செய்து அந்த மதத்தோட வந்து இதை வெல்லலாம் என்று நினைச்சான். அவனும் வந்து கடைசியா புத்திமதி சொல்லுவான், இது அவனை நான் ஒரு அஸ்திரம் அவனை சுத்தி கும்பிட்டு கொண்டு போவதப்ப நாங்கள் என்ன செய்கிறது என்று சொல்ல, ராவணன் அந்த நிலையை தாண்டி விட்டான் என்று நான் சொன்னேன். இப்படி வீராதி வீரனான இந்திரஜித் என்பதற்கே இந்திரனை புறங்கண்டவன் வெற்றி கொண்டவன் என்பதுதான் பொருள். அவன் தேவலோகம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு ராவணனுடைய உயர்வுக்கு மிக்க காரணமாக இருந்தவன் இந்திரஜித். அந்த இந்திரஜித் கூட இந்த
லக்ஷ்மணன் ராமன் முக்கியமாக இந்திரஜித் மோதியது அதிகமாக லக்ஷ்மணனோட. தன்னுடைய அஸ்திரங்கள் லக்ஷ்மணனோடு செயற்படவில்லை. நான் என்ன செய்கிறது, என்னால் ஆனதெல்லாம் செய்து பார்த்தேன், நான் விட்ட அஸ்திரம் அவனை வலம் செய்து போயிட்டு நான் என்ன செய்யலாம் என்று சொன்னவுடனே ராவணன் அவனுக்கு மதிகெட்டு போகத் தொடங்கிவிட்டது. எப்படி கும்பகர்ணனை நீ போய் உனக்கு மும்பிக்குமே அது கடன், நான் அது முடிக்கலை ரெண்டு கும்பகர்ணனை ஏசி அனுப்பினானோ, அதுபோல் இந்திரஜித்தனுக்கு சொல்லுவான், என்னையே நோக்கி நான் என் நெடும்பழி தேடிக்கொண்டேன், உன்னை நம்பி நான் இதில் இறங்கல, நீ கோவில் போ. அப்போ இப்படி இந்த அவல நாடகங்களில், முக்கியமாக கிரேக்க அவல நாடகங்களில் ஒன்று சொல்லுவார்கள், அவல நாயகன். நான் அவல நாயகன் என்றது வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நாயக பாத்திரம் என்ன செய்யுமென்றால் அதிகமாக தனித்து போய் நிற்கும். நாடகம் தொடங்கிக்க பலருடைய ஆதரவோடு நிற்பான். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவராக இறந்துவிட கடைசியாக நிற்பான். மேக்பெத், ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படி நிற்பான், கடைசியாக நிற்பான். அவனுக்கு அங்கால போகிறதுக்கு இல்லை. அதில் ஷேக்ஸ்பியருடைய வசனம் வருது, நான் இனி பின்னுக்கு போகலாது, நட்டாற்றில் நிற்கிறான், முன்னுக்கு போகிறதும் கஷ்டமாக இருக்குது, பின்னோக்கி போகிறதும் கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த நிலைதான் இங்கே ராவணனுக்கு. இனி அவன் பின்னோக்கி போகலாது, கும்பகர்ணனை கொடுத்தான், இப்போ இந்திரஜித்தை பலி கொடுக்க போகிறான். அப்போ என்ன செய்யலாம், அவன் இனி அவலத்தை நோக்கி, வீழ்ச்சியை நோக்கி, சரிவை நோக்கி நகருகிற பாத்திரமாக, மிக்க சோக பாத்திரமாக அவன் இதிலே அமைகிறதை பார்க்கிறோம். இந்த சோகத்திலே அவனுக்கு பெரிய சோகம் புத்திர சோகம். இந்திரஜித்தன் பறிகொடுத்தது அவனுக்கு பெரியது. அதில் கம்பராமாயணத்தில் வருகிறது என்று நினைக்கிறேன், அன்னத்தளவும் அலறி பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான், ஓங்கி ஐயோ உண்டோ அந்த உண்டோ கத்தினானாம். ராவணன் என்ற சொல்லுக்கு பொருளே கட்டியவன், புலம்பியவன், அலறியவன் என்ற பொருள். இப்போ இந்திரஜித்தன் இறந்த பொழுது பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான், கொண்டை தடங்கள் நாள் உள்ளே கிளுகிழுத்தாள். ராவணன் அலறிய சத்தம் கேட்டவுடனே சீதைக்கு ஒரு கண்டத்திலே ஒரு சிரிப்பொலி வந்தது என்று கம்பன் சொல்லுவான். ஆக இந்த பாத்திரங்களை நாங்கள் இந்த உரையாடலில் முக்கியமாக தம்பியர் இருவரை, கும்பகர்ணனையும் விபீஷணனையும் பார்க்கிறோம், இந்திரஜித்தனையும் பார்க்கிறோம். இவர்கள் ராவணனுடைய அவலத்துக்கு துணை போகிறவர்கள், விரும்பியோ விரும்பாமலோ துணை போய் தாங்களே ராவணனுக்கு முன்னுக்கு தம்மை பலி கொடுத்தவர். கும்பகர்ணன் பேசுவார், கருத்தில ஒருவன் கருதலால் திருத்தலாமாகிலன்றோ திருத்துதல், தீராதாயின் ஒருத்தரின் முன்னம் ஆய்தல் உண்டவர்க்குரியதம்மா. சரி, திருத்தலாம் என்றால் தானே திருத்துறது. அப்போ என்ன செய்யலாம், என்ன வழி இருக்கு, அவனுக்கு முன்னுக்கு நான் சாகும், ஒருத்தரின் முன்னம்மா இதழ் உண்டவர்க்குரியதம்மா. இப்படி அவலத்தை நோக்கி போகிற பாத்திரங்களில் அந்த பாத்திரத்துக்கு துணையாக நின்று அவர்களுக்கு முன்னே இந்த சரிவை வீழ்ச்சியை சந்திக்கிறவர்கள் கும்பகர்ணனும் இந்திரஜித்தனும். அதிலே இருந்து தப்பி வருகிறவன் தர்மத்தின் வழி நின்றவன் விபீஷணன். இந்த ஒப்பீட்டுக்கு ஏதாவது மேலும் எதன் சொல்ல விரும்பின? நீங்கள் சொன்ன அந்த துன்பியல் நாடகத்திலே கிரேக்க நாடகங்கள் வந்து கம்பராமாயணமும் கடைசியான ஒரு நல்ல துன்பியல் முடிவில் தான் கொண்டு வருது. ராமன் அடித்து ராவணன் விழுந்துட்டான். விழுந்த உடனேயும் கம்பனுடைய கவித்துவம் அவன் முகத்துக்கு போய் அடிக்குது. தெவ்வடங்கு முனிவரையும் திசையடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொழிந்த முடி துறந்தான் உயிர் துறந்த முகங்களம். அவன் செத்து போய் படுத்து, அதான் அந்த தனி ரெண்டு பாத்திரங்களின் அந்த
கடைசி கடைசி பாத்திரம் இந்த உலகத்துக்குள்ள உள்ள எல்லாரையும் கொண்டு சிரித்து கொண்டு வந்த சந்தோஷத்திலும் பார்க்க தெவ்வடங்கு முனிவரையும் திசையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு பொழிந்தன அம்முடி துறந்தான் உயிர் துறந்த முகங்களம். அந்த கமலுக்கு 10 தலை 10 முகம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு கொண்டு அவன் விழுந்து கிடக்கிறான். அற்புதம். அந்த கம்பராமாயணத்தில் அந்த சோகத்தின் உச்சத்தை காட்டுற நேரம் அவன் மகா வீரன் என்பதே கம்பன் ஒன்றிலன் என்ற போதும் அவன் ஒரு வெல்லாவிட்டாலும் வீரன் வீரன் தான். இதை பற்றி ஆய்வில் சொன்ன சீனிவாசராகவன் முதலியோர் சொல்லி இருக்கிறார்கள். அவன் மற்ற நாள் சாமானியரை போல செத்துப்போன ஒருவன் அல்ல அல்ல. அவன் வீழ்ச்சியில கூட ஒரு கடைசியில இந்த சோக அவல நாடகங்கள்ல இதை வைப்பார்கள். ஒரு சின்ன எழுச்சி, அந்த இதிலும் ஒருக்கா தலையை தூக்கி பார்க்குற மாதிரி ஒரு எழுச்சியை வைப்பான். அதான் மும்மடங்கு பொழிந்தன. எது பொழிந்தது? இவன் அதை கம்பன் உச்சமா போறான். முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா. அவன் முறை துறந்தவன். முறைமையை விட்டு அயலான் மனைவியை கவர்ந்து கொண்டு வந்த அந்த முறைமையை துறந்தவனுடைய உயிர் துறந்த முகங்கள் மும்மடங்கு பொழிந்தன. முன்பு இருந்த முனிவர்களை அடக்கிய வேளையில் வெம்மடங்கள் மகிழ்ந்தனைய சினமடங்க மனமடங்க வினியங்கிய தெம்மடங்கு முனிவரையும் சாய்த்த நாளில் மும்மடங்கு பொழிந்தன என்று சொல்லி கம்பன் ராவணனை கிட்டத்தட்ட அவன் நாயக அந்தஸ்துக்கு அவன் வீழ்ச்சியில் கொண்டு போய் காட்டி. பெரிய வீழ்ச்சி அல்ல, செத்து போனவன் அல்ல. அவன் தன்னுடைய கோணம், தன்னுடைய நோக்கு, தான் வீழ்ச்சியை தோற்று ஓடாமல் புறமுதுகிடாமல் நின்று போர் செய்து செத்தான். இதுதான் இந்த தம்பியர் விபீஷணன் கும்பகர்ணன் என்ற தம்பியர் ஊடாகவும் ராவணனுடைய சிறப்பை நாங்கள் காணலாம். அதை பார்க்கிறதாக இருந்தால் ராவணன் மேலே புலம்புகிற மண்டோதரி விபீஷணனுடைய புலம்பல் இதை படிக்க வேணும் கம்பராமாயணத்தில். அதை எந்த மாதிரி கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகிய மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழை. என்னடாப்பா, இந்த உடல்ல ஒரு இடமும் மிச்சமில்லாமல் எல்லாம் சல்லடை போட்டு ராமனுடைய அம்பு துளைத்திருக்கே, ஏன் இப்படி செய்தது? யானை மேல் வச்ச காதல் எங்கேன் உள்ளிருக்கும் என்று கருதி தேடியதோ. அந்த அதில் ஒரு நயம் நான் யோசிக்கிறது என்னென்றால், நீங்கள் வெள்ளருக்கம் சொட முடியும் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகிய மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. கம்பன் தடவியதோ என்று சொல்ல ஒரு கவனமாக தான் வச்சான் என்றால், உடல் புகுந்து தேடியதோ ஒருவன் வாழி என்று சொல்லுது. உடல் புகுந்து தடவியதோண்டா எல்லாரும் அந்த அவன் பானம் இந்த கால பரிபாஷையில் என்றால் ஸ்கேன் பண்ணவர் உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அவன் அந்த சேர் சொன்ன மாதிரி அந்த கிரேக்கர்கள் அந்த கடைசி முடிவையும் அவன் ஒரு மகிழ்ச்சியான அந்த வீழ்ச்சியிலும் அவனுடைய ஒரு சின்ன எழுச்சி. எங்கேயாலும் சீதை இருக்கிறாலும் ஒழிச்சுண்டு சீதையில வச்ச காதல் இருக்காண்டு சீதை உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழ். அந்த வகையில் இந்த கம்பராமாயணம் முழுவதிலேயும் சகோதரங்கள் இருக்கிறதால நீங்கள் சொல்லிக்கிறதான் நான் யோசிச்சேன். இந்திரஜித்து இறந்த போது இவன் புலம்புறது கிட்டத்தட்ட கந்த புராணம் அதுகளையும் அவன் பானுகோபன் இறந்த நேரம் சூரன் புலம்புறதும், தாரகன் சிங்கன் இறந்த பொழுது சிங்கன் இறந்த போது இப்போ கும்பகர்ணன் இந்திரஜித் இறக்குற மாதிரி தான் அங்கே சூரன் இறக்குறான். அவன் சொல்கிறான், அந்த இல்லத்தை செய்தாலும் நான் இனி பொன்னை நிலந்தன்னை புதல்வர்களை மங்கையரை பின்னை உள்ள செல்வங்கள் எல்லாம் பெறுவேன். அவன் நினைச்சால் பொன் பெறலாம், புள்ள வரலாம், எல்லாம் பெறுவேன், தம்பியே பெறல. ஆனால் என்னையுடைய இளங்கோவி இப்போவில் உன்னை பெறுவேன். ஒரு அருமையான கோயில் என்றால், நான் எல்லாத்தையும் பொன்னை நிலந்தனை புகழ்வர்களை மங்கையரை எல்லாம் பெறலாம், ஆனால் ஒரு தம்பியை நான் பெற மாட்டேன். அந்த இது கம்பராமாயணத்தில் இருந்துதான் கட்சியை பெருக போனது என்பது இந்த கருத்து. கட்சியை பெற்று
இந்த இது அங்கே இங்கேருந்து கச்சேபுரம் போகணும். அந்த விபீஷணன் இலங்கையை விட்டு வெளியேற தருவாயில கூட அந்த கம்பர் மிக அழகாக அந்த இடத்துல காட்டியிருப்பார். அதாவது அந்த சபையிலே அவன் அண்ணனுக்கு பல்வேறு விதத்திலே அறிவுரை சொல்கிறான். அவன் சொல்கின்றான், நான் எல்லா விதத்திலும் உனக்கு அறிவுரை சொல்லிவிட்டேன், என்னுடைய பிழையை பொறுத்தருள்வாய் என்று தான் அந்த இடத்திலிருந்து வெளியேற போறேன், அது என்னை மன்னித்துக் கொள்வாய் என்ற விதத்திலே அங்கே கம்பர் சொல்லுவார். எத்துணை வகையினும் உறுதி எய்தினன் ஒத்தன உணர்த்தினேன் உணர்கிற்றில்லை அத்த என்பிளை பொறுத்தருள்வாய் என உத்தமன் அந்நகர் ஒளிய போயினான். அந்த நகரை விட்டு அவன் வெளியேறுகின்ற அந்த தருவாயில் கூட தன்னுடைய அண்ணனை பணிந்து விட்டுத்தான் அவன் வெளியேறுகின்றான். எனவே ஒரு உன்னதமான ஒரு சகோதரனாக அங்கே விபீஷணன் காட்டப்பட்டிருக்கின்றான். ஆக இந்த தம்பியர் இருவரை மையப்படுத்தி இன்றைய கலந்துரையாடலை செய்திருக்கிறோம். அவர்களுக்கிடையிலே இந்த முடிவுகளை தம்பியர் எடுக்கிறது. இப்போ விபீஷணன் ராவணனை விட்டு பிரிந்து போகிறதோ, கும்பகர்ணன் போரில் போய் தன் உயிரைகிறது அவன் முடிவு எடுத்துடுவான். நான் விபீஷணன் எடுத்த முடிவு போல எடுக்கிறது எக்காலத்திலும் கஷ்டம்தான். அவன் தன்னை ஆளாக்கி வளர்த்து எல்லாம் செய்து விட்டவனை விட்டுட்டு நீதிக்காக, தர்மத்துக்காக, நியாயத்துக்காக போகிறது என்பது எக்காலத்திலும் இது ஒரு படிப்பினையாக இருக்கும். ஏனென்றால் அதிகமாக நாங்கள் அரசியலில் பார்க்கிறோம், இந்த கால அரசியலும் பார்க்கிறோம். நெடுங்காலம் இருந்து ஒரு அணியில் இருந்தவன் சில வேளை கொள்கை காரணமாக, வேறு இந்த சுயநலத்துக்காக போகிறவர்கள் ஒரு சாரார் இருப்பார்கள், கொள்கை காரணமாக பிரிந்து போகும் பொழுது அதை வேதனை பிரிய காண்பவனுக்கும் இருக்கும், பிரிந்து போவவனுக்கும் இருக்கும் அந்த வேதனை. அது மாறாது என்பதை உண்மையில் இலக்கியம் என்று சொன்னால், நாங்கள் இந்த இலக்கியங்கள் ஏதோ கற்பனையாக புனைந்து தரப்பட்டவை என்றது மட்டும் பார்க்காமல் வாழ்வியலோடு பிணைந்தவை, வாழ்வியலுக்கு எங்களுக்கு இன்றும் வழிகாட்டக்கூடியவை என்ற ஒரு கற்பிதம் என்ற ஒரு ஞானம் எங்களுக்கு இலக்கியத்தின் மூலம் கிடைக்க வேண்டும் என்பதை நினைவூட்டி இன்றைய நிகழ்ச்சியை, இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். இன்னொரு கலந்துரையாடலில் கம்பனுடைய ராமாவதாரத்தில் வரும் வேறும் சில பாத்திரங்களை பார்ப்போம். நன்றி. Yeah.